பிள்ளைகளோ கள்ளத்தன கையில் எடுத்து வள்ளுவர் மேலையல்லோ கள்ள கொண்டு எறிந்தார்களே கல்ல விட்டு எறிந்தார்களே வளருதை வளருகிற வெள்ள வேற ஆளுமைக்கும் பிள்ளைக்குத்தான் சாபம் கொடுப்பாரா காப்பாத்த வந்தேனடா காப்பாத்த வந்த வர கல்ல கொண்டு எரியலா கல்லறி உரைச்சிடு உறக்கதொரு வள்ளுவ சாபம் எது கொடுப்ப பூவுதிர பிஞ்சுதிர பழவுதிர பழுத்த பழங்களும் கனிகளும் உதிரணும் அடைக்க பிடைக்க சாவணும் எரிந்ததுனால பூவுதர பெஞ்சுதர காய் உதர பழமுதர கனி உதர பூவிலையும் சாவணும் பிஞ்சிலையும் சாவணும் ஆமா கனியிலையும் இறக்கணும் காயிலையும் இறக்கணும் பழத்திலையும் இறக்கணும் இப்படி நல்வாக்கு சொன்ன தெய்வ வள்ளுவர் சொல்லாத வாக்குகளை சொல்லிவிட்டு இந்த கையிலைக்கு வருவாரா ஆண்டவா பகவானே நீங்க சொன்ன வரங்கள் படி வாக்குரைத்து வந்த ஐயா பகவானுக்கு முன்னா வள்ளுவரும் சொல்லுவா நடிச்சிட்டார் வள்ளுவர். நீங்க சொன்ன பிரகாரம் போய் பூ இருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க பழம் இருக்க இருக்க பழத்தை கனி இறக்கட்டும்னு சொல்லிட்டு வந்துட்டோம்ட்டாரு. வந்துட்டேன் சாமி. அப்பம் பகவான் இவரை நம்பினாரு. நம்பிட்டார் குறைச்சிட்டு வந்துட்டியாரா? வந்துட்டேன் சாமி. ஒரு கைலாசத்துல ஓரம் கட்டி உட்காரும். ஒரு வாரத்துல போய் இருந்து போறோம்.
அப்படின்னு பகவான் வள்ளுவர் அமர வைச்சார். அமர வைத்தார். இந்த வள்ளுவர் விட்ட சாபத்தினால பூலகொத்து மக்கள் எல்லாம் பூவிலை அழியுது, பிஞ்சில அழியுது, காயிலி அழியுது, வளத்திலையும் அழிந்து, கனியிலையும் அழிந்து, மானிட மக்கள் எல்லாம் அடக்கப்படக்க இறக்கார்கள். இறந்து போன பிணங்கள் எல்லாம் எங்கே கொண்டு வந்து தூக்கி எரிதாங்க தெரியுமா? எங்கே கொண்டு வருகிறார்கள்? நட்டாங்காட்டுக்குள்ளே உச்சி நல்ல பாறையிலே இறந்த சவங்கள காமாடும் தலமாடும் வச்சிருக்காரு. பூவழிய, பிஞ்சளிய, காயழிய, பழமழிய, கனியழிய, எல்லா உயிர்களும் நிலைமையாக வாழாமல் உயிர்களெல்லாம் இறந்து செத்த பிணமா குமியுத பிணங்கள் குமிய அமையோ பூமாதேவிக்கு பிணம் சமக்க முடியாமல் மறுவு நிலம் போக நின்னால் இந்த பிழைச்சம கூடுது என்று அறவோலைய தலவோலைய ஓடி வாரா கண்டாளே கையெடுத்து வணங்குவாளா குறைக்க சொன்ன உலக மக்கள் அனைவரையும் இறக்க வச்சு பாக்கியல என்னால் ஜமக்க முடியலையே கடவுள பகவானே, நான் பூலோகம் போக மாட்டேன் பூமி வரைஞ்சமக்க மாட்டேன். எல்லா பெண்களும் செமையில்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கார்களே. எனக்கு மட்டும் உயிர்ச்சமையும் பிணச்சமையும் தந்தியளோ சுவாமி. இனி நான் உயிர்ச்சமை செமந்த காலத்தில் எனக்கு எந்த ஒரு சங்கடம் அல்ல. இப்ப செத்த பிணம் மானது குமிதையா சுவாமி. பிழைஞ்ச மக்கவா பூமாதேவி இருக்க இனி நான் பூலோகம் போக மாட்டேன் என்று சத்தியம் பண்ணின போது பிழைச்சமைய மாத்தி தாங்கோ நான் போறேன் நானும் போறேன். ஆண்டவ முன்னாலே
வருகைக்காக ஆண்டவன் பகவான் ஒரு அவதாரம் எடுக்க போறேன். அவதாரம் பண்ண போறேன். பிறவிராமம் எடுக்க போறேன். இந்த ஆண்டவன் பொறுமையில சொன்னாரு. சொன்னார் இந்த பூமாதேவி பொறுமை இல்ல. கிடையாது கிடையாது ஆண்டவா அன்னைக்கு வந்த சுவாமி உயிரிச்சமைய குறைச்சு தரம்னு சொன்னியற கடவுளே. நான் உங்களை நம்பி நான் போனேனே. இப்ப நம்பி வளைந்து நடந்த பூமாதேவிக்கு மாத்தி தாரமிங்கல சொன்னியல. எந்த அவதாரத்தில் எந்த பிறவிலை பிறக்க போறீர்கள் என்று பூமாதேவி கேட்ட போதே பகவானவ சொல்லுவார். தில்லைவன களமதியில நான் சுடலையாக நான் மாயாண்டியா பிறக்க போறேன். அம்மா பூமாதேவி உன்னுடைய பிணச்சமே அத்தனையும் நானே மாத்தித்தாரேன். அப்பதான் பூமாதேவி கேக்கா என்ன கேக்காள்? இந்த வாக்காது உண்மை இருக்குமா? இருக்குமா சாமி. இல்ல இந்த வாக்கும் பொய்யாகுமா என்று சிவபெருமானால் பூமாதேவி கேட்க கேட்ட போதே அப்ப பகவான் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார் ஐயா? நான் எள்ளளவு தவற மாட்டேன் அம்மா. சொன்ன வாக்கை காப்பாத்துவேன். பூலோகம் போக அம்மா. ஆண்டவன் பதறி சொல்லகும் சொன்ன போது பூமாதேவி பகவான நம்பினாள். நம்பி வழி நடந்து பூலோகம் பகவான் சொன்ன வரத்துக்காக பிணங்களை இஞ்ச மக்கால பகவான் சொன்ன உண்மைக்காக உயிரினங்கள் ஜமக்கால சிவந்திருக்கும் காலத்தில சத்திக்கும் சிவனுக்கும் தான் கைலாச வாசலில வாக்கத்தக்கோ நடக்குதையா.
பார்க்கத்தக்கம்னா என்ன தெரியுமாண்ணே? என்ன நடக்கிறது? பார்க்கத்தக்கம்னா ஆமா பகவானுக்கும் பார்வதிக்கும் சண்டை நடக்கு. சண்டை நடக்கு. என்ன சண்டை? குடும்ப சண்டையா? கிடையாது. இல்ல சொத்து சண்டையா? அதுவும் கிடையாது. இல்ல புள்ளிய சண்டையா? கிடையாது ஐயா. பராசக்தி பகவானை முன்ன நின்னு, ஆமா இறைவா பகவானே பூமாதேவி வந்தாள ஐயா. வந்தவட்ட நான் சுடலையா பிறக்க போறேன், சொல்லிச்சியல மாயாண்டிய பிறக்க போறேன், மையானம் காக்க போறேன், மாண்ட பணத்தை திங்க போறோம்னு சொல்லிச்சியல. அப்ப நீர் என்ன விட்டு பிரிஞ்சா? நீர் என்ன விட்டு பிரிஞ்சால் நான் ஒத்தையில இருக்க உங்க மனசு சம்மதமா? உங்களுக்கு சம்மதமா சாமி. இறைவா என்ன வலது பாவம் நீங்களும் இடது பாவம் நானும் இருந்து ஒரு உடலோடு ஒரு உயிராக இருந்தோ இந்த உலகத்துக்கெல்லாம் காட்சி கொடுக்கமே சாமி. சக்தி இல்லைன்னா சிவன் இல்லையே சுவாமி. சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லையே கடவுளே. இந்த பூமாதேவி வருகைக்காக தில்லைவனத்திலே சுடலே ஆக போய் பிறந்தீர்களே. ஆனா உங்களோட தேவி நானும் உங்களோடு நான் வருவேன், உங்களோடு நான் வருவேன். இருக்கிற இடங்கள் எல்லாம் இதனுக்கு பக்கத்து ஈஸ்வரியா இருக்கப்போ பகவான் போற பாதை எல்லாம் பகவான் போற பாதரியா நான் வருவேன். உங்களுக்கு இருக்க ஒரு பங்கு, எனக்கு ஒரு பங்கு வேணும். இருவேரும் பங்கு வைக்கும் மையானம் காப்பம் என்று சத்திதான் சொன்ன போது பகவானும் அம்மையர பார்வதிய நான் சொல்லும் வார்த்தைகளே என்னோடு வந்தையா சுடலையா பிறந்த முன்ன என்னுடைய பக்கத்தில சுடுகாட்டு பேச்சியா நீ தர்க்கமாவா பிறக்கணுமா? மாயாண்டியா பிறந்த முன்ன மன்ன பக்கத்தில மையான பேச்சியாக பேச்சு சத்தி வந்து பிறக்கணுமே. சுடலையாக அவதாரம் செய்தால் தில்லவன பேச்சியாகவும் மையான பேச்சியாகவும் மன்னனும் தேவியுமாக பிறவி எடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் சொன்ன நேரத்தில் ஆதி பராசக்தி பகவான் முன்னாலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாள்? இறைவா பகவானே நம்ம ரெண்டு பேரும் போய் தில்லையில நீங்க சுடலையாகவும் நான் சுடுகாட்டு பேச்சியாகவும் பிறந்தால் படியளக்க யார் இருக்கா கைலாசத்தில்? ஒரு நாளைக்கு நீர் படியளக்காம மரக்கால கைலாசத்தில் வச்சிருந்தா வச்சுக்கோங்களேன். இந்த மேலக்கடை நல்லூர் இந்த தாமரை குளத்து மாயாண்டி வாசல்ல ஒரு நீச்சி தண்ணி கிடைக்குமா? கிடைக்காதுயா. பச்சை தண்ணி கூட கிடைக்காது. அப்ப அவன் அமுத அளந்தாத்தான் நீச்சி தண்ணி வரும். ஆமா சிவனுக்கு வரும், சோடா வரும். அப்ப அவர் அசையன்னு சொன்னா எறும்பு கூட நவளாது. ஒரு நாளைக்கு நீங்கள் படியளக்காம மரக்கால வச்சியன்னா
அண்ணு பிறந்த அண்ணு அழியுதே ஈசல் மழை காலத்தில் பிறக்கும் மழை வெறித்தது இறக்கும் அந்த ஈசலுக்கெல்லாம் படி இழக்கணுமே நம்ம பாட்டுல வந்த பூமாதேவிட்ட வாய்க்கு வந்தபடியெல்லாம் பதில் சொல்லி இருக்கிற என்று சொல்லிட்டீர படி இழக்கிறதுக்கு உங்க சித்தப்ப இருக்கானா உங்க பெரியப்ப இருக்கானா அதானே இல்ல தெரியணும்ல எனக்கு கண்டிப்பா அதனாலே பாடும் புலமையை பரிசளிக்க வேண்டும் என்று ஆதிபராதி படி எப்படி எடுத்து கொடுக்க தெரியுமா நாளி நல்ல தினை இழந்து நாளி நல்ல தினை இழந்து நாளி நல்ல தினை இழந்து இழந்து தனை இழந்தோ தினை இழந்து தனை இழந்து நாதன் கையிலே கொடுப்பாளாம் 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 நாதர் கையிலே கொடுப்பாளாம் 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 தினை இழந்து ஆமாண்ணே கொடுப்பாளாம் பார்வதியா நாளங்கைய கொடுப்பாளாம் உரிய நல்ல தினை இழந்து ஒளிய நல்லோ தினை இழந்து உரிய நல்ல தினை இழந்து தினை இழந்து தனை இழந்து தினை இழந்து தனை இழந்து உடையவனார் கை கொடுத்தா கை கொடுத்தா கை கொடுத்தா உடையவனார் கை கொடுத்தா கை கொடுத்தா கை கொடுத்தா இழந்து தினை இழந்து பார்வதியா உடையவனார் கை நாளி நல்ல தினை இழந்து நாளி நல்ல தினை இழந்து நாளி நல்ல தினை இழந்து தனை இழந்து தினை இழந்து நாதன் கையிலே கொடுப்பாளாம் 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 நாதன் கையிலே கொடுப்பாளாம் 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 நாளை நல்ல தினை இழந்து இழந்து கொடுப்பாளாம் 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 நாதங்கையில் ஆளாக்கி தினை இழந்து ஆலங்கையில் கொடுப்பாளாம் அடிகளை வாங்கிக்கோ கொண்டு ஏழு உலகமே எடுத்து விட்ட மனுகளுக்கு இறையழக்க வருவ படைத்து விட்ட மனுகளுக்கு படியழக்க வருவாரா ஆதிசக்தி பார்வதியா அடியளக்கும் மன்னனையும் பரிச பண்ணி பார்க்கணுமே இதனால இதுவரைக்கு இறையளக்கு உண்மைகளை உண்மைகளை நம்ம அறியலைய தெரியலைய படியளக்கும் பகவானத்தான் இன்னைக்கு ஒரு பொழுது பரிச பண்ணி பார்த்திடணும் எல்லா உயிருக்குந்தான் இறையளந்து வாராரா
சொல்லாம வாராரா பொற வைத்து வாராரா வாரா இல்ல உண்மை செய்து வாராரா பரிசோதிக்க வேணும் என்று யாரை எங்கால கால தலைமக விசுவரத்தான் சத்திய வாழப்பாள ஈஸ்வரி சொன்ன மக விசுவர தாயாரிடங்கப்பா இந்தாயே பார்வதிய என அழைத்த விவரம் காரணத்தை சொல்லிடுங்கோ தலைமகனாகிய விஸ்வ பெருமாள் தாயாரிடம் கேட்ட போது அம்மையோ அப்ப சத்தியான தர்க்கமவாள் பார்வதி சொல்லுகின்றார் சொல்லுகிறாய்யா ஏ என் மகனே விஸ்வவர்மா ஆண்டவன் பகவான் படியளக்க போயிருக்கா படியளக்கும் மன்னனை பருக பண்ணி பார்க்கணுமே அலங்கரித்து கொடுக்கணுமே அந்த கடவுளை சோதிக்கதான் காஞ்சரஞ்சப்பாக ஏசப்பா என் மகனை தரவு வேணும் கையா காஞ்சரங்கம்பு கட்டச்சிமண்டு அலங்கரித்த செப்புக்குதான் அலங்கார கதவு செய்து சீனி போட்டும் தானே வீட்டு சிவன் தேவி கையில விசுவருமே கொடுத்தா விசுவருமே கொடுக்கா அந்த செப்பத்தை வாங்குவாளா வாங்கின செப்பையும் தான் ஈஸ்வரி கையில வச்சு ஆண்டவை எல்லா உயிருக்கும் விரையிழக்கம்னு சொன்னாரு பகவான் பெரிய உயிர்
மதையான அமையா சிறிய உயிர் சிற்றெரும்பு சிற்றெரும்பு கல்லுக்கிளருக்கும் தேரைக்கும் தாயார் கருப்பத்தில் இருக்கும் சிச்சுவுக்கும் முட்டை கிளருக்கும் குஞ்சிக்கும் படி இழக்கும் போனார பகவான் அப்பேற்பட்ட பகவானை எந்த விதத்திலே சோதிச்சு பார்க்க என்று கடவுள் மேலே பயம் இல்லாம அந்த ஹரிராமன் தங்கைக்கு முன்னால் அண்ணா சித்தெரும்பு கூட்டந்தானே பட்டினியா போகுதையா பகவானுக்கு தெரியாமல் வர்ண பாட்டில மனமிந்திய எடுப்பா இருக்காணி ஜாவிய முங்கில முடிவா முடிவதொரு ஜாவிய சத்திய கலையில சொருகுவாளா எறும்பு மேல் கவலை கொண்டு ஆயிரங்கள் மண்டபத்தில் எம்பெருமன் தங்கையாவா கிழக்க முகமா ஈட்டினகால் மடக்கா இருக்கதல முடிய பகவா வரும் வேளையில மவனத்தில இருப்பாளாம் கடவுளான பகவான் கள்ளமுல்லா வெள்ள உள்ளோ எடுத்து விட்ட மனுக்களுக்கு எவ்வுயிரும் தவறிடா இறையளந்து முடிக்க பாருயிரும் தவறிரா கடவுளான பகவான் தான் படியளந்து முடிக்க கைலாசம் வார தலவாச வருவார சாமி தம்போடுவார சத்திய எதிர்பார்த்து முன்னாலே சுவாமி அவர் நின்ன போது சங்கரியா பார்க்கல ஏன் சங்கரியா பார்க்கல என்ன விவரமோ இந்த
இந்த எறும்புக்கு இறை அளக்காரா அளக்காரா புற வச்சு வாராரா வாராரா தெரியணும்ல என்று செப்புக்குள் அடைத்திருக்கு எறும்புக்காக பராசக்தி கவலை மேல் கவலை கொண்டு கைலாசம் ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கும் போது அப்ப படியளந்த பகவான் வாசல்ல நின்று நினைக்காரு இது கோடி கால வர படியளந்து வந்திருக்கோம் பார்வதி கையாலை பாதம் தொட்டு கழுகி பாதித்தாத மலர்களை போட்டு பகவானை வருக என்று வந்தனம் செய்வாள இன்னைக்கு ஒரு தடவை பகவான பாராமல் பார்வதி இருப்பதென்ன அறிய வேணும் என்று உலகளந்தான் பகவானும் கைலைக்குள்ள நுழையுவார் கைலைக்குள்ள வாரவா என் பெருமன் தங்க ஆயிரங்கால் மண்டபத்தில் கிழக்க முகமா அண்ணாமவனத்தில இருக்கா பகவான் பார்வதிட்ட கேட்க கர்மமவ பார்வதிய படியளந்து வந்தே நானா ஆம ஓட்ட பலவ போ பலவையில நிக்க பால பூஜை நடத்திவிய ஈஸ்வரி பார்வதிய எக்காலமும் படியளந்து வந்தமின்னா எனக்கு பயந்து திருப்பணி நடத்துவிய அம்மா இன்னைக்கு என்னை திருப்பணி பாராமல் கைலையில் நீட்டினகால் மடக்காமல் விரித்த தலம் முடியாமல் நீ கண்ணீரும் கவலையும் கவலை பண்ண விவரம் என்ன சுவாமி அவர் கேட்கும் போது எங்கனவ மன்னவர எனக்கு வச்ச பூமா இதனால இதுவரைக்கும் எங்க நீங்க போனீங்களோ பார்வதி நாலாஞ்சாம வேளையில படியளந்து தந்தி அம்மா நீ அளந்து தந்த படிய கொண்டு ஈரேழு உலகம் எல்லாம் எவ்வுயிரும் தவற நாயரை அளந்து வாரே பார்வதிய நம்பலைய இதனால் சொல்லும் போது ஈஸ்வரிய நம்பல அந்த அம்மாளே ஆண்டவனை நம்பலிய ஐயா இங்க உள்ள தாய்மாரு நம்மள நம்புதாளா நம்ப மாட்டேக்கா ஏன் நம்ப மாட்டேங்க என்ன விவரமோ காலையில பானியர இரவு வாரியர ஐயா எங்க பனியன்னு கேட்டால் நல்ல குணம் உள்ளவன் உள்ளத சொல்லுவார் அதானே நல்ல குணம் உள்ளவன் பக்குவமா பால் சொல்லுவான் அவன் மின்கோக்கார என்ன சொல்லுவான் விசாரிக்க அதானே என்னது பிச்சு போடுவேன் பிச்சா
அதானே அப்படியா? அதனால ஆண்டவன் நீ யாருடைய மவா? அதானே என்ன எங்க ஒண்ணு கேட்க நீ யாருடைய மவா? உனக்கு என்ன உரிமை இருக்கு? அதானே அப்படி எல்லாம் இங்க உள்ளவா பேசுவா. ஆதிபராசக்தி இறைவா இறையளந்தம்னு சொல்லிதியல, இறையளந்தது உண்மையா பொய்யா? என்று பராசக்தி கேட்க உடனே பகவான் சொன்னார், அம்மா சந்தேகம் நினையாத, அப்படி என் மேல நீ சந்தேகப்பட்டீங்கன்னா குடும்பம் 2 குடும்பம் 2 பேரையும் பாத்துக்கோ. வேற நீ ஒரு பக்கம் இருக்க, நான் ஒரு பக்கம் இருக்கவா? நம்ம 2 பேரும் பிரிஞ்சு இருக்கவா? அது உலகத்துக்கு ஆகாது. அதனால பராசக்தி நான் எல்லா உயிருக்கும் இறையிழந்து வந்தேம்மா. எந்த ஒரு குறை இல்லாம எந்த ஒரு தவறு இல்லாம அளந்து தந்த படியால நான் அளந்துட்டு வந்திருக்கேன். அப்ப அம்மே கேக்கா, இறைவா பகவானே இறையளந்த உண்மையானா என்னுடைய இடமதில 8 நாள் ஒரு வாரம் சித்தெரும்புவானதுதான் பட்டினியா இருக்குதையா அதுக்கு படி அளந்தியளா அதுக்கு படி அளந்தியளா கேட்பதே சாமி அவர் சொல்லுதார இரும்புக்கு ஆனாலும் இறையளந்த சத்தியம்மா இறையளந்த உண்மையாக பார்வதி யார சந்தே நினைச்சாலும் என்ன சந்தே நினையாத. நீ அளந்து தந்த படியை கொண்டு யானை முதல் எறும்பு வரை தாயார் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவுக்கும் முட்டை கிளறக்கும் குஞ்சு கொல்ல கத்தரிக்காக்குள்ள இருக்க புழுவுக்கும் இறை அளந்தேன் வந்தேங்கோ. ஒரு உயிருக்கும் படி இழந்தேன், ஒரு உயிருக்கும் படி இழந்தேன், 2 உயிருக்கும் படி இழந்தேன். ஐயறிவுக்கும் 6 அறிவு உள்ளவர்களுக்கும் என்று பகவான் சொல்லும் நேரம் ஆதிபராசக்தி பகவானை நம்பாமல் ஆண்டவேனே பகவான இறையளந்த உண்மையான என்னுடைய இடமதில சித்தெரும்பு ஆனதுதான்
பட்டினியாயிருப்பதென்ன அதுக்கு படி அளந்தியலா பகவானிடம் சொன்ன போது பகவான் தான் சொல்லுறாரு சந்தையோ இருந்துதானா அடைச்சு வச்ச எறும்பு போய் எறும்பு திறந்து பாரு பார்வதிய கையால எடுத்தாள திறக்காள திறக்கும் போது சித்தரம்பு கூட்டம் எல்லாம் எரிஞ்சு கவி கொண்டு கவி சூழ சூழ வருகுதையா மட்டும் தின்னு இருக்கு முடியாம கக்கி இருக்கு உங்க மட்டும் ஒண்ணு இருக்கு முடியாம கக்கி இருக்கு பார்வதியா செய்த குற்றம் பகவான் இங்க பொறுத்திடுங்கோ
பா சொல்லுங்க அதானே வணங்குத ஐயா எப்படி நெருங்கி பத்தியா படி வருது நீ போய் தூங்கு போ ஆமலாம் இல்லப்பா